ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம gboardல இருக்க சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ட்ரிக், நம்ம ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ்குள்ளே போய் ப்ரிஃபரன்சஸ்குள்ளே போய் நம்பர் ரோங்கிறது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெளியே பாருங்கள், உங்களோட கீபோர்டில் நம்பர் ரோ ஆட் ஆகிருக்கும். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இங்கேயே நம்பர்ஸை டைப் பண்ணிக்கலாம். வாங்க நெக்ஸ்ட்டு ட்ரிக் பார்க்கலாம். அடுத்த ட்ரிக்குக்கு நம்ம செட்டிங்ஸ்குள்ளே போகலாம். அதே ப்ரிஃபரன்சஸ்குள்ளே லாங்குவேஜ் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கான கீக்கு பொதுவாக எமோஜி ஸ்விட்ச் பண்ணுறதுக்கான கீ தான் இது பண்ண போகிறோம். அதனால் ஷோ எமோஜி ஸ்விட்ச் கீன்னு ஆன் பண்ணிட்டீங்கன்னா லாங்குவேஜ் ஸ்விட்ச் கீ இருக்க இடத்துல எமோஜி ஸ்விட்ச் கீ வந்துடும். அதை வச்சு நீங்கள் போய் எமோஜிக்கெலாம் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் அது வேணான்னு நினச்சிங்கன்னா, இது லாங்குவேஜ் ஸ்விட்ச் பண்ணுறது மட்டும் வேணும்னு நினச்சிங்கன்னா அதே ப்ரிஃபரன்சஸ்க்கு போய் அதை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ லாங்குவேஜ் ஸ்விட்ச் பண்ணுற கீ மட்டும்தான் அங்கே இருக்கும். எமோஜி அந்த கமாவை லாங் ப்ரெஸ் பண்ணால் தான் வரும். நெக்ஸ்ட்டு ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளிப்போர்ட் ட்ரிக். அந்த கிளிப்போர்டு கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அடிக்கடி டைப் பண்ணுறது ஒரு இதை கேட்கும். நான் அருணேஷ் ஜிபின்னு டைப் பண்ணி சேவ் பண்ணிடுறேன். அதை சேவ் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் அந்த சேவ் பண்ண இந்த வேர்டை கிளிக் பண்ணிங்கன்னா அது அந்த டைப் பண்ணுற இடத்துல வந்துடும். வாங்க நெக்ஸ்ட்டு ட்ரிக் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கீயை லாங் ப்ரெஸ் பண்ணால் ஒரு சிம்பிள் வர்றதுக்காக இப்போ நீங்கள் ப்ரெஃபரன்சஸ்க்கு போய் அந்த லாஸ்ட்டுக்கு போனீங்கன்னா லாங் ப்ரெஸ் ஃபார் சிம்பிள்ஸ்னு இருக்கும். அதை எனேபிள் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. இப்போ நீங்கள் கியூவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பர்சன்டேஜோட சிம்பிள் வரும். எஃப்பை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அண்டர்ஸ்கோர் வரும். இந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் வேணான்னு நினச்சிங்கன்னா செட்டிங்ஸ்க்கு போய் ப்ரிஃபரன்சஸ்க்கு போய் அதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அது வராது. அடுத்த ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸ்குள்ளே போய் டிக்ஷனரியை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பர்சனல் டிக்ஷனரின்னு கொடுத்து எந்த லாங்குவேஜ் வேணும்னு கேட்கும். அது நான் இங்கிலீஷ்னு கொடுத்துட்றேன். இப்போ அங்கே ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தீங்கன்னா எந்த வேர்டு டைப் பண்ணணும்னு கேட்கும். நான் அருணேஷ்னு கொடுத்துட்றேன். இங்கே கீழே ஒரு ஷார்ட்கட் ஆப்ஷனல் ஷார்ட்கட்னு கேட்கும். நீங்கள் அதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஏதாவது 2 லெட்டர்ஸ் டைப் பண்ணுறீங்கன்னா அந்த 2 லெட்டர்ஸ் டைப் பண்ணதையும் இந்த வேர்டு அந்த மேலே வரும். நான் ஏயுன்னு கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். இப்போ வெளியே நான் ஏயுன்னு டைப் பண்ணுறேன். அங்கே பாருங்கள் அருணேஷ்னு வந்திருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கலாம். இது ஒரு ட்ரிக், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ட்ரிக் பார்க்கலாம். அடுத்த ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஒரு வேர்டை டைப் பண்ணுறேன். அந்த வேர்டை ஃபுல்லாக அழிக்கணும்னா அந்த டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதை லெஃப்ட் சைடு ட்ராக் பண்ணிங்கன்னா அது ஃபுல்லாக டெலீட் ஆயிரும். நான் இப்போ அதுவே திரும்ப டைப் பண்ணுறேன். இப்போ அதுக்கு நடுவில் ஏதாவது டைப் பண்ணணும்னா அந்த ஸ்பேஸ் பாரை கிளிக் பண்ணி எந்த சைடு போகணுமோ அந்த இது போகணுமோ அது அந்த சைடு ட்ராக் பண்ணுங்கள். இப்போ ட்ராக் பண்ணிங்கன்னா நான் இப்போ எங்கே வேணுமோ அதை டைப் பண்ணிக்கிறேன். திரும்ப அங்கே ட்ராக் பண்ணி எது வேணுமோ இதை டைப் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு ட்ரிக் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப்ஷன் இப்போ ரெண்டுமே ஒர்க் ஆகலைன்னா செட்டிங்ஸ்குள்ளே போய்க்குங்க. செட்டிங்ஸ்குள்ளே போய் லைட் டைப்பிங்கிறதுல இது எல்லாமே எனேபிள் ஆகிருக்கான்னு பாருங்கள். எனேபிள் ஆனால் தான் ஒர்க் ஆகும். அடுத்த ட்ரிக் பார்க்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோ முடிஞ்சது. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.